Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 2nd August 2023. இன்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக்ஸ்ட் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அது வந்து கடந்த சில தினங்களாக பெரிய மாற்றம் இல்லாமல் நகர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு தொடர் ஏற்றம் ஒரு 12 நாட்களாக தொடர்ந்து ஏறிய பிறகு தற்போது பக்கவாட்டு நகரில் இருப்பதாக பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.2% ஏறியும், S&P 500 0.27% இறங்கியும், நம்ம நாஸ்டாக் 0.43% இறங்கியும் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அதே மாதிரி அதை அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட், அதாவது ஆசிய சந்தைகளோட பெரும்பான்மையான சந்தைகள் ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனா சாங்காய் அண்ட் தாய்வான் எல்லாமே தற்போது சற்று இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய நிப்டி எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்றத எதோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். கிஃப்ட் நிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய நம்ம நிப்டியை இப்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன்ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஸோ இந்த நிலை அப்படின்றது தொடருமா இல்ல அது ஒரு பக்கவாட்டு நோக்கி போகுமா அப்படின்றத வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கணும். நிப்டியோட ரேஞ்ச் இன்னும் இன்டாக்டா இருக்குது. கீழே இருக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு போச்சு இல்லையா, 19,000 அந்த 500 லெவலுக்கு அருகாமையில் வந்துட்டு திரும்ப மேலே ஏறி அந்த தக்க வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேல 19,900 இட்ஸ் a very very strong resistance இப்போதைக்கு. நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் லெவல் 43,500க்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 47,000க்கும் மையத்துல அது வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் ஆஃப் யூஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையா ரீசெண்ட் பாஸ்ட்ல பார்க்கும்போது 4% தாண்டி இருக்கிறத பார்க்குறோம். 4.03%. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்றது திரும்ப மீண்டும் இந்த 102 தாண்டி மேல 102.23 இருக்கு. காலையில் கொஞ்சம் டிப் ஆச்சு, 102க்கு கீழே டிப் ஆகி திரும்ப மேலே ஏறிட்டது நம்ம பார்க்குறோம். பிரெண்ட் குரூடும் வந்து ஒரு $1 கிட்டத்தட்ட ஏறி இப்போது $85.65 பெர் பேரல் இருக்கு. இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா பங்கு சந்தைக்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக பொதுவாக நம்ம பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி குரூட் ஏற்றம் அப்படின்றதும் பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்லிப்பா இருக்கிறது பார்க்கிறோம். 1960 1960ல இருந்து 47க்கு இப்போ ஸ்லிப் ஆயிருக்கு. $47 பெர் அவுன்ஸ். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நேற்று இன்னைக்கு எல்லாம் பெரிய மாற்றம் இல்லை, 82.25 என்ற நிலையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரூபாயானது வலிமை குன்றி கொண்டு வருவதை தான் இது தற்போது காட்டுவதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஆட்டோ சேல்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆட்டோ சேல்ஸ் அப்படின்றது ஒரு என்கரேஜிங்கான விஷயமா தான் இருக்கிறது. 2 வீலர் ஆகட்டும் இல்ல எல்சிவி ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு பேசஞ்சர் கார் ஓரளவுக்கு எல்லாமே வந்து நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த நம்பர் அப்படின்றது கொஞ்சம் சாதகமா இருந்தாலும் கூட நிறுவனங்கள் வாரியாக பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து அவருடைய சேல்ஸ் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் ரூரல் மார்க்கெட் தான் மெயினான மார்க்கெட்டாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பருவநிலை மாற்றம், வெள்ளம், இதனால ரூரலோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாகி எங்களோட பிசினஸ் கம்மியாகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. டிவிஎஸ் மோட்டார் மட்டும் ஓரளவுக்கு அதனுடைய விற்பனை என்பது கூடியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர் வந்து போன வருஷத்தோட ஜூலையோட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு கூடிதான் இருக்கிறது, நல்லா தான் கூடி இருக்கு. ஆனால் வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு பார்க்கும்போது காம்படிஷன் அவங்க செக்மெண்ட்ல ஹெவியா இருக்கிறதுனால அது ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இருந்தாலும் சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஜூலை டு ஜூலை அப்படின்னு வருஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்கார்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோழமண்டலம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நாட் இன் லைன் வித் தி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். தெர்மாக்ஸ்ல வந்து அந்த லாபத்தினோட அளவு குறைஞ்சிருந்தாலும் கூட அது வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய 2024க்கான ஆர்டர் புக்ஸ் அப்படின்னு சொல்றது நல்ல ஹெவியா தான் கையில வச்சிருக்காங்க. அதனால அது வந்து நல்ல நிலையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சில ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது டைட்டான், இண்டிகோ, அம்புஜா சிமெண்ட், ஐஓபி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் முக்கியமான சில நிறுவனங்கள். இவங்க எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட பேலன்ஸ் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா டில்டிங் டுவர்ட்ஸ் த ஷார்ட்டிங் சைடு போறதை நம்ம பார்க்குறோம். அது இன்னும் ஃபுல் ஷார்ட்டிங்ல வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அவங்களுடைய பேலன்ஸ் வந்து இப்போ டில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 68% 70% கிட்ட இருந்த அவங்களுடைய லாங் பொசிஷனுக்கான 64% குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதனால அவங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அவங்க உள்ள கொண்டு வராங்களோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பார்க்கிறோம். டிஐஎஸ் தொடர்ந்து வாங்குறவங்களா இருக்கிறாங்க. அதாவது எஃப்ஐஎஸோட செல்லிங் அப்படின்றது குறைஞ்சிருக்கிறது ஆறுதலான விஷயம். தொடர்ந்து 2 நாளா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஐஎஸ் வந்து ஒரு ஹெவி பையிங் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தேகமானது தான் இறக்கத்தில் வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பதற்கான முக்கியமான காரணம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவா ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல நம்ம கொடுத்துட்டு வரோம். நீங்களும் அதை பாருங்க. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு வந்து அது ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது நான் பியர் சைடில் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏன்னா செல்லிங் ப்ரெஷருக்கு ஜாஸ்தியாக உருவாகிறதுனால அது ஒரு பியர் சைடில் இருக்கிறதாவே நம்ம இப்போதைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 19,870 கீழே 19,600 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.